வள்ளுவனை நகலெடுக்கும் நகரெல்லாம் கம்பனது புகவிரிக்கும் ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும் எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும் காடெல்லாம் பாவேந்தர் களமமைக்கும் கடலெல்லாம் ஔவையின் களம் மிதிக்கும் வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும் தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும் தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கென தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிகவும் முக்கியமான நாள். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள். உலகின் மிக நீளமான அரசியல் அமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் 1935 பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்ட ஒரு குடியரசு உருவான நாள். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீரத்தமிழனும் சிறையில் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தனையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாட்களுக்காக தான். நமது சுதந்திர போராட்ட வீரர்களும் அவர்களின் தியாகத்திற்கும் ஒரு சாட்சியாக உள்ளனர். இந்திய குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள் ஜனவரி 26, 1950 இந்திய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தனர். சாதி மதம் வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து பாரதிய தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம், வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய்வோம், முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்போதும் இறைவன் கையில், முயற்சி என்ற விதையை விதைத்து கொண்டே இருப்போம், முளைத்தால் மரபு இல்லை என்றால் மண்ணிற்கு உரம், தமிழனாய் பிறந்ததே ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழ் நரம், முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.